ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குது தானே பார்க்குறீங்க. நம்ம மல்லி இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்காங்க. அங்கே வந்து ஏதாச்சும் ஒரு கிறுக்கு வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நேரத்தில் தான் இப்போ நம்ம மல்லி இருக்காங்க. மல்லி இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் ஃபுட் டெலிவரி பண்ணுற வேலைக்காச்சும் போகணும், ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே உழைச்சிட்ருக்காங்க. ஆனால் அதை கெடுக்கிறதுக்குனே இருக்கிறா பாருங்க ரஞ்சிதா. அவள் அப்படி என்ன தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவளுடைய கிறுக்கு வேலையை அங்கே ஆரம்பிச்சிட்டா. அப்படி என்ன பண்ணான்னா, அங்கே இருந்துக்கிட்டு அவளுக்கு நைட்டு ரொம்ப பசி எடுத்துச்சு போல். அதனால் அவள் இருந்துக்கிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஏன்னா வீட்டில் வேலைக்காரங்க வரல, அதனால் சாப்பாடு இல்லை. அதனால் ஏதாச்சும் ஒன்று பண்ணி சாப்பிட்டு தானே ஆகணும். அதனால் தீனி ராமசாமிக்கிறாளே அவனுக்குன்னு ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நாட்டுக்கறி குழம்பு, சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் நல்லா களி, கருவாடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வாய்க்கு வந்தது மொத்தத்தையும் ஆர்டர் போட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் சிக்கன் கைமா அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் போட்டுன்னுக்கிறா. ஏன்னா இன்னைக்கு ஒரு பூடி பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு யோசனை வருது. இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்கள சரியான ஓட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவள் பார்த்த வேலை தான் நம்ம மல்லியை வந்து வீடு வீடாக துரத்து வச்சுன்னுக்கிறா. அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு டெலிவரி பண்ண வேண்டாம், அப்போ வந்து வேற யார் மூலியமாச்சும் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி நினைக்கிறாங்க. இது ரஞ்சிதா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரஞ்சிதாக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறது இந்த மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மல்லி வயசா ரஞ்சிதாக்கு தெரியாது, எத்தனை வாட்டி அடி வாங்கியிருப்பா, எத்தனை வாட்டி அவள் அசிங்கப்பட்டிருப்பா. அதனால் அவளுக்கு எல்லாமே அத்துப்படி. அதனால் இப்போ மல்லியை வந்து எப்படியாச்சும் அலைய வைக்கணும், எப்படியாச்சும் விஜய்கிட்ட மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அங்கே வந்து வர வைக்கிறா. அந்த நேரம் பார்த்து ரஞ்சிதா வந்து மல்லிகிட்ட சாப்பாடு வாங்குறாங்க. என்ன மல்லி இந்த வேலைலாம் செய்கிற, உனக்கு கேவலமாக இல்லை அப்படின்றதும் உன்ன மாதிரி கேவலமான ஒரு பிறப்பு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணி வாழ்கிறது எவ்வளவோ மேலே, அதுக்காக நான் அசிங்கப்படல அவமானப்படல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்து விஜய் வந்து பார்க்க ஒரே ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பயங்கரமாக கோவப்படுறாரு. நீ எந்த விஷயத்துலையுமே என் பேச்சு கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா, எல்லா விஷயத்தையும் என்னை ஏற்றி தான் பண்ணிட்டு இருக்க, இப்போ என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இந்த வேலையை பார்த்துருக்கேன். சரி வீடு என்ன பண்ணுறது, எனக்கு மரியாதைன்றது எதுவுமே இங்கே இல்லை, அதனால் நீ என்ன பண்ணாலும் அதை நான் பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.